ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மஸ்கட்டில் தமிழ் கமிட்டி நடத்திய ஈஸ்ட் ப்ரோக்ராமோட ஃபுல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நம்ம வீடியோ கண்டினியூ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட் இயரும் இந்த ஈஸ்ட் ப்ரோக்ராமோட வீடியோ போட்டிருந்தோம். இதில் ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆட்டு நாங்கள் இந்த இது நின்று எல்லாரையும் வரவேற்றுட்டு இருந்தோம். இந்த வருஷம் அக்கா ஊருக்கு போனால அக்கா மட்டும் இல்லை, அதுக்கு பதிலாட்ட அஞ்சுன்னு ஒரு சிஸ்டர் எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் தான் வாரவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இருந்தோம். அக்கா உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணோம். நான் பார்த்திங்கன்னா இடையிடையே பிள்ளைங்களுக்கு மேக்கப் பண்ணன்னு போயிட்டேன். அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா வாரவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது கூட இந்த லக்கி ட்ரா கூப்பன் இதுவும் இந்த வருஷம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 9:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணி எல்லாரையும் ஸ்டேஜில் உட்கார வச்சுருந்தாங்க. எல்லோரையும் வெல்கம் பண்ணி அவங்களோட ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் காம்படிஷன் எல்லாம் இருந்தது. அதனால் பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நம்ம பங்கு ஃபாதரு அவங்க கிளம்பிட்டாங்க. தமிழ் கமிட்டியில் உள்ள ஃபாதர் மட்டும் உட்காந்துருந்தாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஈஸ்டர் ப்ரோக்ராம் நடக்கும்போது எப்போவுமே இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் ஸ்டேஜில் ஏற்றி ஈஸ்டர் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. எல்லா பிள்ளைங்களையுமே ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்கு முட்டை மாதிரி எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதுதான் இது. பிள்ளைங்கெல்லாம் வாங்க வாங்கன்ட்டு கூப்பிட்டோன்னா எங்கே இருந்தெல்லாம் பிள்ளைங்க வந்தாங்கன்னே தெரியலை. காம்படிஷன் உள்ள பிள்ளைங்களும் எல்லாருமே வரிசையாக வந்துட்டாங்க. வந்து ஸ்டேஜில் வந்து அழகாக எல்லா பிள்ளைங்களும் நின்னாங்க. அது முடித்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கையில் இந்த மாதிரி ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்ட்டு ஒரு இது மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பிள்ளைங்களையும் கீழே இறக்கி விட்டுட்டாங்க வரிசையாட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்களோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் வரிசையாக நடந்தது. ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் பார்த்திங்களா ஒரு பிள்ளைங்களுமே சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி டெல்லிங் அதே மாதிரி தான் பிள்ளைங்க எல்லாம் சூப்பராக பண்ணாங்க. அதை தொடர்ந்து டான்ஸ் நடந்தது. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வரக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை பிள்ளைங்களுக்கு டான்ஸுமே சூப்பராக இருந்தது. இதில் டான்ஸ் என்னென்னா ஃபுல் பாட்டும் போட முடியாத டான்ஸ் இதெல்லாம் எனக்கு காப்பிரைட் அந்த மாதிரி வருது. இது காப்பிரைட் வராமல் இருக்க என்ன பண்ண அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை பிள்ளைங்களோட டான்ஸும் ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி இருந்து அப்படின்ட்டு உள்ளதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கவங்க ஒன்று தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆல் உள்ள பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் ஒரு சைட்லோடய எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒருத்தராட்டு பாட்டு பாடினாங்க. சும்மா அது டைம் பாஸ் ஆக வேண்டி ஒரு பாட்டாட்டு ஒருத்தராக பாடிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது. ஃபுட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் கறி, வெஜ் குருமா, ரைத்தா, பிக்கிளு, பாயசம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்புள் கேம், அதுக்கப்புறம் பேச்சுலர் கேம் இந்த மாதிரி எல்லாம். Okay, so ready? Team 1, team 2, team 3. We are going to start. 1, 2, 3, start. Everybody want to be this program. This song. They played a game. 1, 2, 3. அப்படி பேச்சுலர் கேமில் பார்த்திங்கன்னா ஃபாதரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தம்போலா அப்படின்ட்டு உள்ள அந்த கேம் வச்சுருந்தாங்க. அதுவும் வின் ஆனவங்களுக்கு எல்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க தம்போலாவில். அப்படி அந்த கேமு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷனில் வின் பண்ண பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வரிசையாக ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா முந்தின நாளே ட்ராயிங் காம்படிஷன், அதுக்கப்புறம் ஆர்ட்டு, பொக்கே மேக்கிங் இந்த மாதிரியெல்லாம் நிறைய காம்படிஷன் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே வரிசையாட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. காம்படிஷனில் வின் பண்ண பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைங்களுக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, டான்ஸ் ஆடின பிள்ளைங்களுக்குமே ப்ரைஸ் உண்டு. பிள்ளைங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான். ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தது எல்லாமே. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரோக்ராமுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்குமே, எங்களுக்கும் ரிசப்ஷனில் இருந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே ப்ரைஸ் கிடச்சிது. எங்களுக்கும் ஒரு குக்கர் தந்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. உண்மையிலே தேங்க்ஸ் தான் சொல்லணும் கமிட்டியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே. அப்படி எல்லோரும் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லக்கி ட்ரா கூப்பன் உண்டில் அந்த இது குலுக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த பாக்ஸோட தான் எல்லாருமே இந்த இது கூப்பன் எழுதி போட்டிருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து ஃபாதரை போட்டு நல்லா குலுக்குங்க குலுக்குங்க அப்படின்ட்டு குலுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணை வச்சு எடுக்க வச்சுருந்தாங்க.
இந்த ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு காயின் கிடச்சிது. அப்படியே ஃபைனலாக ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.